இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் பரிந்துரையினுடைய ஜெபத்தை செய்கிறவர்கள், அதாவது மன்றாட்டினுடைய ஜெபத்தை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தையும் இங்கே ஏசாயா சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரிந்துரையின் ஜெபம் செய்கிறவர்கள் தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்தவர்களும், பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களும், தங்களது நம்பிக்கையற்ற அந்த இயலாமையை கண்டு பெரிதும் கலங்குகிறவர்களுமாய் இருப்பார்கள் என்கிற ஒரு 3 காரியங்களை உள்ளடக்கி அவர் கீழே உள்ள வசனங்களை பேசுகிறதை பார்க்கிறோம். பாவங்களை உணர்ந்தவர்களாக, அதாவது பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரே, எல்லா மனிதர்களும் தேவ மகிமை அற்றவர்களாகி நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும்பொழுது, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லி தன்னை ஒத்துக்கொள்ளுகிற அளவிற்கு அத்தனையாய் தாழ்த்துகிறவராக, வேண்டிக் கொள்ளுகிறவராக அவர் வாழ்ந்தாரே. அவருடைய காரியங்களைப் போலத்தான் நாமும் நம்முடைய நிலைமைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மனிதர்கள் பக்கத்தில் வச்சு நம்முடைய நீதி நியாயங்களை சோதித்து பார்க்காதபடி, பரிசுத்தத்தை சோதித்து பார்க்காதபடி, எப்படி ஏசாயா தன்னுடைய பரிசுத்தத்தை உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் வீற்றிருந்த அந்த பரிசுத்தத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று ஒத்துக்கொண்டாரோ, அதே போல ஒவ்வொரு நாளும் மன்றாட்டு ஜெபத்தை செய்கிற, பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிற, பரிந்து பேசுகிற நம்முடைய காரியங்களை தேவனுடைய பரிசுத்தத்தோடு கூட ஒப்பிட்டு நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் 9ஆம் வசனத்தில், நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறோம், நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம், இரவில் இடறுகிறவர்களைப் போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை அவர்கள் ஒத்துக்கொண்டு பெரிதும் கலங்குகிறவர்களாக அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமை புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம், நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம், ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை முதலிலே ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எப்படி பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு நாளும் சபையை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லுகிறாரோ, ஸ்தாபிப்பதே மிகப்பெரிய போராட்டங்களின் மத்தியில் ஸ்தாபித்து அதை அன்றாட நடக்கையில் அவர்கள் தவறுகும் போது, அங்கே நீதி நியாயங்கள் இல்லாமல் மாறும் பொழுது, குருடரை போல சுவரை பிடித்து தடவுகளை போல ஒரு சூழ்நிலை உருவாகிற போது, பட்டப்பகலில் இடறுகிறது போல சோதனைகளும் போராட்டங்களும் பெருகும் பொழுது, அவர்களுடைய இயலாமையை பவுலும் கூட தான் ஒத்துக்கொள்ளுகிறது போல இங்கே ஏசாயா சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். 2வது, தங்களுடைய பாவங்களை அவர்கள் உணர்கிறவர்களாக 12ஆம் வசனத்தில், எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டார்களே, உம்முடைய பார்வையில் எங்களுடைய நீதி எல்லாம் ஒரு கந்தையான ஒரு அழுக்கு துணியை போல இருக்குது என்று சொல்லி அந்த பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிறவர்கள் தங்களுடைய காரியத்தை சொல்லுகிறதை இங்கே ஏசாயா காண்பிக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில இடறி, யதார்த்தம் சேர மாட்டாமற் போகிறது, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் என்று சொல்லி அங்கே தங்களுடைய பாவங்களையும் அவர்கள் தொடர்ந்து அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பரிந்துரையின் ஜெபம் செய்கிறவர்கள் பாவி என்கிறதை உணர்கிறவர்களாக, பாவத்தை அறிக்கையிடுகிறவர்களாக, தங்களது நம்பிக்கையற்ற இயலாமையான அந்த சூழ்நிலையை கண்டு கலங்குகிறவர்களாக இருப்பார்கள் என்கிற காரியத்தை தான்
அவருடைய கண்கள் தான் கண்ணீர்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும். பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எசேக்கியேல் 9:4 தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காகவே பெருமூச்சு கண்ணீர் விட்டு அழுகிற இவருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்லப்படுகிறத அப்படிப்பட்ட பாரம் நிறைந்தவர்களாக தங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி தங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக வாழுவார்கள் என்கிறத இந்த 15 வரையிலும் சொல்லிட்டு, இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒருவனும் இந்த மாதிரி பரிந்து பேசுகிறவன் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஆட்கள் இல்லையே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டபடினால, ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது என்று சொல்லி, இங்கே மேசியாவை குறித்து இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகராக மீட்பராக அவர் ஏற்படுத்தி அவரை அனுப்பினார் என்று சொல்லி இங்கே ஏசாயா காண்பிக்கிறார். 17 அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் என்று சொல்லி, இங்கே இயேசு கிறிஸ்துவே இரட்சகராகவும் அவரே பரிந்துரையினுடைய ஜெபத்தை செய்கிறவராகவும் நீதி சரிக்கட்டுதலையும் செய்கிறவராகவும் அவர் கடந்து வருவார் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, தன்னுடையவர்களுக்காக, சீஷர்களுக்காக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஜெபித்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னை அத்தனையாய் வேதனைப்படுத்தின, பாடுபடுத்தின, அடித்த அந்த போர்ச்சேவகர்களையும் அவருக்கு தீர்ப்பை கொடுத்த மற்றவர்களையும் பார்த்து ஆண்டவர் ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இன்றைக்கும் அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகையால அவர் பிதாவின் சன்னிதானத்தில் நின்று வேண்டிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளில் ஏந்தினவராக இரவும் பகலும் நம்ம மேலே சத்துருவானவன் குற்றம் சுமத்தும்படியாக கடந்து செல்லும் போதும் இவர்களுக்காக ஏற்கனவே விலைக்கரையும் நான் செலுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த இரத்தத்தை பிதாவினுடைய சமூகத்தில் காட்டி நமக்காக பரிந்து பேசுகிற மீட்பராக அவர் இருக்கிறார். அப்படியாக பிதாவே இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற நற்செய்தியையும் சொல்லிவிட்டு அவருடைய வைராக்கியத்தை குறித்தும் கோபாக்கினையை குறித்தும் பேசிவிட்டு அதற்கு கீழே அவர் சொல்லுகிற காரியம், சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கொடியேற்றுவார்னு தன்னுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சத்துரு வரும்பொழுது தனிமையில் அல்ல, தனது திரளான படையுடன் வந்து நம்மை எதிர்கொள்ளலாம். நடுக்கடலில் அகப்பட்ட கப்பலில் துளைத்து பாயும் வெள்ளத்தை போல வேகமாக நம்ம விழுங்க முயலலாம். அணை உடைத்து பாறைகளையும் உருட்டி ஆவேசத்தோடு பாய்கிற வெள்ளம் போல நம்மை அடித்து செல்லுகிறதற்கு சத்துரு முயலலாம். ஆனால் கலங்க வேண்டாம், ஆவேச அந்த பாய்ச்சலின் முன்பாக ஒரு கொடி உயரும், அது ஸ்டாப் என்று. அந்த அடையாளத்தை பார்க்கும்பொழுது சத்துருவை எல்லா சத்துருவும் திகைத்து நிற்பான். மீட்பர் இறங்கி நாம் இருக்கும் இடத்துக்கு கறந்து வந்து நம்மை தாவி அணைத்து தோளில சுமப்பார், அலைகளை தாண்டி அமைதியில் சேர்ப்பார் என்கிற காரியத்தை தான் இங்கே ஏசாயா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மீட்பர் சீயோனுக்கும், அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் விதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். எப்படி இயேசு கிறிஸ்து படவில இல்லாத இருந்தபோது மிகுந்த கொந்தளிப்புகளும் காற்றும் உண்டாகி அந்த படகை அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலையின் மத்தியில்
நடுஜாமத்தில் கடலின் மேலே நடந்து வந்தவரை பார்த்து ஆவேசம் என்று அவர்கள் கதறும் பொழுது அவர்கள் அருகில் வந்து அந்த படகில் ஏறி அமர்ந்த உடனே காற்றும் கடலும் அப்படியே அமர்ந்து அதை பார்க்குறாங்க. வெள்ளம் போல எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் அமர்த்துகிற ஒரு ஆண்டவர். சத்துரு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டங்களுக்கு மேலே போராட்டம் என்று சொல்லி அடுக்கடுக்காக கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு விரோதமாக ஸ்டாப் என்று கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியையும் இங்கே ஏசாயா சொல்லுகிறார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் எந்தென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சந்ததிகளையும் சந்ததிகளின் சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிப்பேன், அவர்களை விட்டு என்னுடைய பிரசன்னமும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் அவைகள் நீங்குவதில்லை, இது அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று வாக்குறுதியையும் கொடுத்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் பரிந்துரையின் ஜெபம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக குணாதிசயம் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதையும், சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆண்டவர் எப்படி கொடியேற்றி நம்மை விடுவிக்கிறார் என்கிற காரியத்தையும் கடைசி வசனத்தில் அவர் நம்மோடு கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கையும் சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். பரிந்துரையின் ஜெபம் செய்யும் பொழுது மாத்திரமே தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்லப்படுகிறத அப்படிப்பட்ட அடையாளம் போடப்படும்படியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிறவர்களாக திறப்பிலே நிற்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அலையலையாய் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும், சத்துரு வெள்ளம் போல திரண்டு வந்தாலும் கொடியேற்றி அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய சந்ததியின் சந்ததியையும் அவர் உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ பெரியவனாக்கினீ உமது காருண்யத்தான். குனிந்து தூக்கினீ பெரியவனாக்கினீ உமது காருண்யத்தான். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தான். பெரியவனாக்கினீரே